அனைவருக்கும் வணக்கம். எங்கள் காலத்து கிராமத்து வாழ்க்கையை பற்றி நான் நிறைய பதிவுகளை உங்களுக்காக நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இந்த இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு தான் வரேன். அந்த வகையில் உணவு வகைகள், இயற்கையான அந்த விவசாயம் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த கிணறு குடிநீருக்கு மிகவும் உகந்த ஒரு ஆதாரமாக இருந்தது எதுன்னு சொன்னால் கிணற்று நீருங்க. அது எங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கிணறுடைய தன்மை மாறும். மாவட்டந்தோறும் அந்த கிணறுகளுடைய விதம் மாறுதை பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டம் பொறுத்தவரையில் செங்கற்களை வைத்து அந்த கல்லை வைத்து தான் அந்த கிணறுகளை செய்வார்கள், கட்டுவார்கள். ஆனால் இங்கே நான் எதை சொல்ல போகிறேன்னு சொன்னால், சூறைக்கட்டை நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. சூறைக்கட்டைன்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது அந்த கிணறு எவ்வளோ ஒரு 10 அடியோ 15 அடியோ 15 அடிக்கு மேலே தான் இருக்கும். அந்த நீர் ஊற்று வருகின்ற அந்த இடத்துல போய் அந்த கட்டைகளை முதலில் பதிப்பார்கள். அந்த கட்டை எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா, நெல்லி மரத்தால் செய்யப்பட்டது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிணறு எந்த அளவுக்கு அந்த விட்டம் இருக்கோ அதே அளவுக்கு அவங்க அதை தயார் பண்ணி அதை முதல்ல அந்த நீர் ஊற்றுக்கு அடியில் கொண்டு வச்சுருவாங்க. அதன் பிறகு தான் செங்கற்களை உண்டு. அந்த செங்கற்களை அது மேலே அப்படியே அடுக்கி அப்போ சுண்ணாம்பு கலவை கலந்த இதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை அப்படியே கட்டி மேலே எழுப்பி விடுவாங்க. 10 அடி 15 அடியோ. அது நீர்நிலைகள், நீர் ஊற்றினுடைய தன்மை பொறுத்திருக்கு. அதன் பிறகு தான் மேலே தரைமட்டத்துக்கு மேலே ஒரு 5 அடி 6 அடி வைத்து கட்டுவார்கள். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அவ்வளோ இனிமையான ஒரு தண்ணீராக அது மாறி இருக்கும். அந்த நீர் ஊற்றில் இந்த நெல்லிக்கட்டைகளுடைய அந்த ஊறி 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 ஒரு அருமையான ஒரு ஃபில்டர் பண்ணி அருமையான ஒரு நல்ல குடிநீரை நாங்கள்லாம் சுவைத்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நீரில் வருகின்ற நோய்களால் நம்ம பாதிக்கப்படுகின்ற சிறுநீரகத்தை பற்றிலாம் பார்க்கின்ற பொழுது நாங்களெல்லாம் ஒரு நல்ல நீரை, இயற்கை கொடுத்த அந்த கொடையான நீரை நாங்கள் பருகிய காலம் உண்டு என்பது நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. அதனால தான் இந்த சூறைக்கட்டை எதில் செய்யப்பட்டது என்பதை, சூறைக்கட்டைனா என்ன, சூறைக்கட்டை எங்கே எதிலிருந்து செய்கிறாங்கன்னு நான் சொல்றது காரணம், அந்த ஒரு சொல்ல இன்றைய இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். எனவே அது இன்னொரு நீர்நிலைன்னு சொன்னால், ஆற்றில் ஊற்று எடுத்து அதை அந்த தண்ணீரை நான் சமையலுக்கோ குடிப்பதற்கோ பயன்படுத்திய காலம் உண்டு. அதன் பிறகு தான் அடி பைப்பில் வந்தது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.